31 வயதில் ஒரு மனிதர், ஹஸ்பண்ட், ஃபாதர், அமெரிக்காஸ் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், சிறந்த பேச்சாளர், பலருடைய கேள்விகளுக்கு பதிலை கொடுத்தார். யாரை பற்றி பேசணும் எல்லாருக்கும் தெரியும். கடந்த வாரத்தில் மார்ட்டினா மரித்த சுட்டுக் கொல்லப்பட்ட சார்லி கர்க். இந்த உலகத்தில் குறிப்பிட்ட வருடங்கள் மட்டுமே அவர் வாழ்ந்திருந்தாலும் ஒரு பெரிய இம்பாக்டை அவர் அமெரிக்காவிலும் சரி உலகளாவிய வகையில் அவர் ஏற்படுத்தினார் என்று சொன்னால் அது மிகையாகாது. கடந்த நாட்களில் சோஷியல் மீடியாவில் அவரை பற்றி நிறைய நியூஸ் நம்ம பார்த்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது ஒரு முக்கியமான 3 விஷயங்களை அவருடைய லைஃப்ல நான் பார்த்தேன். நம்பர் 1, he stood for truth. உண்மைக்காக நின்றதை நம்ம பார்க்கணும். இப்போ இருக்கிற உலகத்தில் உண்மைக்காக நிற்கிற ஜனங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த வகையில் LGBTQ-ஆக இருக்கட்டும், மேரேஜாக இருக்கட்டும், ஃபெய்த்தாக இருக்கட்டும், எதை குறித்து கேள்வி கேட்டாலும் உண்மையின் பக்கமாக, சத்தியத்தின் பக்கமாக அவர் நிற்கிறத நம்ம பார்க்க முடியும். இது எதனால் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, தேவன் மேலே வச்சிருந்த விசுவாசமும் நம்பிக்கையும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. அதோடைய ரிஃப்ளெக்ஷனாக தான் உண்மைக்காக நிற்கிறத நம்ம பார்க்க முடியுது. நம்பர் 2, he feared God but not men. மனுஷர்களுக்கு பயந்ததாக அவர் பேச்சுலையோ அவருடைய வீடியோஸ்லையோ அவருடைய டாக் ஷோஸ்லையோ அவர் பார்க்க முடியல. இன்ஃபேக்ட் டர்னிங் பாயிண்ட் USA மறித்த பிறகு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்தாங்க. ஸ்டேட்மெண்ட் இப்படியா சொல்றாங்க, he had received multiple threats, even thousands of threats in his life. அவருடைய வாழ்க்கையில நிறைய த்ரெட்ஸ் அவருடைய ஜீவனுக்கு நேரம் வந்தாலும் கூட அவர் மனிதர்களுக்கு பயப்படாம சொல்ல வேண்டிய உண்மையை, சத்தியத்தை சரியாக சொன்னதாக நம்ம பார்க்கிறோம். நம்பர் 3, he had no compromise in his faith. அவர் தேவன் மேல வச்சிருந்த விசுவாசத்திலேயே நம்பிக்கையிலும் ஒருபோதும் காம்ப்ரமைஸ் ஆகவே இல்லை. ஒரு ரிப்போர்ட் அவர் கேட்டார், இப்படியே கேட்டாரு, நீங்க மரணத்துக்கு அப்புறம் உங்களை ஜனங்க நினைவு கூறணும் அப்படின்னு சொன்னா எந்த காரியத்தை நினைவு கூறணும்னு நினைப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, people has to remember me for my faith. ஜனங்க என்னுடைய ஃபெய்த் குறித்து அவங்க என்ன நினைக்கணும் என்று அவர் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். தேவனாகிய இயேசு மேல அவர் வச்சிருந்த அந்த நம்பிக்கையில ஒருபோதும் பின்வாங்கினதாகவோ அல்லது காம்ப்ரமைஸ் ஆனதாகவோ நம்ம பார்க்க முடியாது. இந்த 3 காரியங்களை பார்க்கும்போது ஆஸ் பீப்புள் ஆஃப் காட், ஆஸ் மினிஸ்டர்ஸ் ஆஃப் காட், நம்முடைய வாழ்க்கையில இந்த 3 காரியங்களும் எவ்வளவு உண்மையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. சத்தியத்துக்காக நம்ம நிற்கிறோமா, தேவனுக்கு பயந்து நம்ம வாழ்கிறோமா, அல்லது மனுஷனுக்கு நம்ம பயப்படுறோமா. நம்பர் 3, நம்முடைய விசுவாசத்தை குறித்து கேள்வி கேட்கிறவர்களுக்கு நம்ம காம்ப்ரமைஸ் ஆகாம பதில் கொடுக்குறோமா. ஸோ இந்த 3 கேள்விகளை இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம், முன்னேறி செல்வோம். ஒரு சார்லி கர்க்கை அவங்க சுட்டுக் கொண்டிருக்கலாம், பட் அவர் மூலமாக விதைக்கப்பட்ட விதைகள் தொடர்ந்து அமெரிக்கா தேசத்திலும் சரி உலகளாவியும் சரி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. God bless you.